Hello, welcome to kalkiscookingchannel. நம்ம இன்னைக்கு பட்டர் முறுக்கு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள் 2 டம்ளர் அரிசி. அதை 3 மணி நேரம் ஊற வச்சு நீங்கள் அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அது கூட ஒரு வரமிளகாவும் கொஞ்சம் தேவையான அளவு உப்பு சேர்த்து எடுத்து இந்த மாதிரி கெட்டியான பதத்துக்கு அரைச்சி வச்சுக்கோங்க. அது கூட கொஞ்சம் ஓமமும் எள்ளும் சேர்த்துருக்கோம். இது பொட்டுக்கடலை அரை டம்ளர். அதை நல்லா நைஸாக மிக்சியில் அரைச்சி வச்சுக்கோங்க. அடுத்தது நெய் தேவையான அளவு. இப்போது இந்த மாவெல்லாம் நம்ம நல்லா கலந்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம அந்த பொட்டுக்கடலை மாவை நம்ம அரிசி மாவு கூட சேர்த்து நல்லா கெட்டியாக முறுக்கு மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். இது கூட நெய் சேர்த்துக்கோங்க. நல்லா கெட்டியாக பிசைஞ்சுக்கலாம். இப்போது நல்லா கெட்டியாக இந்த பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ அடுப்பு பற்ற வச்சு வடச்சட்டியில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் இப்போ நம்ம மாவை உள்ள முறுக்கு பொடியில் போட்டுக்கலாம். இப்போது நம்ம முறுக்கை எடுத்துடலாம். இங்கே பாருங்கள், ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. இந்த பட்டர் முறுக்கு ரெடி ஆகிடுச்சு. உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். பாருங்கள், நல்லா மொறுமொறுன்னு வந்திருக்கு. உங்கள் வீட்லேயும் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வீடியோவில் வேற ஒரு ரெசிபியில் சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். Bye bye.